அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். ஆல்ரெடி கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி உங்களுக்கு குறிப்பா ஏப்ரல் அதே போல மார்ச் இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, அதனால நெகட்டிவ் நிறையவே சொல்லியிருப்பேன். அதே போல நிறைய பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது தொழில் ரீதியாகவும் சில மன உளைச்சல்கள், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அல்லது கூட பணிபுரிவுகளால சில பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள், சில பேருக்குலாம் பிரிவுகள் கூட இருந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த கண்டகச்சனி கடுமையான பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த பாதிப்புல இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இந்த மாசம் அப்படின்றதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே போல இந்த 10ல குரு வர்றதுனால பதவியில் மாற்றம் அப்படின்னு நான் குரு பயிற்சி பலன் கூட போட்டிருக்கேன். மே 1ஆம் தேதி 10ஆம் இடத்துல குரு வராரு. குரு 10ல இருந்து ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 9ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று சுக்கிரனோட இருக்கிறாரு. சோ சுக்கிரன் சூரியன் இணைவு 9ஆம் பாவகத்துல இருக்கிறது நன்மையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடுமையான தன் முயற்சியால சில காரியங்கள்லாம் வெற்றி ஆகும். கடந்த காலங்கள்ல இருந்து வந்த தொய்வு போகும், மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும், ஒரு புதிய நம்பிக்கையோட களமிறங்கி நீங்க செயல்படுவீங்க. சில முயற்சிகள் சாதகமாக இருக்கும், சில முயற்சிகள் ஃபெயிலியரும் ஆகும். அதையும் நாங்க குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை, அதனால ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு ஏற்படும். குறிப்பா வேலையில ஒரு இடமாற்றம் வருது, பதவி மாற்றம் வருதுன்னா அதை எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்க கண்டிப்பா அதுக்கான சூழ்நிலை அமையும். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 8ஆம் பாவகத்துல புதன் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தியாகி ஒரு 10 நாள் இருக்கிறார், மே 10ஆம் தேதி வரலாம். சோ புதன் செவ்வாய் ராகு இந்த கிரக சேர்க்கை 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது. 8ல புதன் இருந்தா நல்லதுதான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடன் கேட்டீங்கன்னா கூட கடன் கைக்கு வரும், அல்லது வேற யார்ட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வரும். திடீர்னு தனவரவையும் கொடுக்கணும். வாக்குவாதங்களை தவிர்த்தணும். குடும்ப வாழ்க்கையில வாக்குவாதங்கள்லாம் வரும். அதே போல நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்க அல்லது சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்க ஒரு டாக்குமெண்டேஷனை நீங்க ரெடி பண்ணிக்கணும். குறிப்பா எவிடன்ஸை மேக் பண்ணிக்கணும். இல்லைன்னா மொத்தமா கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஏமாத்திடுவாங்க. அதே போல எதையுமே வெரிஃபை பண்ணிட்டு நீங்க எதையும் வாங்குறது, சொத்து வாங்குறதா சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நல்லது. நஷ்டமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு தூர பயணங்களும் ஏற்படும், தொலைதூர பயணங்களும் ஏற்படும். பயணத்தால் பெருசா ஆதாயம் இல்லை, ஆனாலும் அலைச்சல்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல கையிருப்பு பொருட்களை மேல கவனம் செலுத்திக்கணும். பயணங்களின் போது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் சூரியனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனோட சேர்ந்து 9ஆம் பாவகத்துல மேக்சிமம் மே 13ஆம் தேதி முடியவே இருக்கிறாரு. அப்போ இந்த மே 13 வரலும் கடுமையான முயற்சிகளுக்கு சாதகம் இருக்கு, முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியும் இருக்கு அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா வேலை விஷயமா ஒரு நல்ல செய்தி கூட வரும். ஒரு புதியவர்களின் அறிமுகத்தால உங்களுக்கு அவர்களால ஒரு புதிய சான்சஸ் கிடைக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த சந்திப்பு என்பது எதிர்பாலினுடைய சந்திப்பா கூட உங்களுக்கு இருக்கும். அந்த எதிர்பாலினுடைய சந்திப்பால ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல சுக்கிரனும் சூரியனும் இந்த இடத்துல 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய மாதம் தான். ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆனா தந்தையின் உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. தந்தை வழி உறவுகளால சில மனக்கசப்புகள் போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை பாத்தீங்கன்னாக்க இடத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கு. இது ஒரு நெகட்டிவான அமைப்பு தான். இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க குடும்பத்துல வாக்குவாதங்கள், கையிருப்பு நிறைய கரையிறது. அதாவது நீங்க சேமிப்புன்னு வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது செலவாயிட்டே இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடலாம், இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிடலாம், பெஸ்ட். கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். அது கடன் வாங்கி வச்சிருந்தா கூட செலவுகள் வரும். அப்ப கடனை கட்டக்கூடிய ஒரு மன அழுத்தம் ஏற்படும். இடமாற்றம், கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் சில பேருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஒரு தாம்பத்தியம் இருக்கும், நல்ல மகிழ்ச்சியான தாம்பத்தியமே இருக்கும். ஆனா உறவுகளால கணவன் மனைவிக்குள் சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் போகும். பிரியாம இருக்கிறீங்கன்னாக்க
சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு வரும், அதாவது குறிப்பா வாக்குவாதங்கள் வரும். அந்த வாக்குவாதங்களை தவிர்த்திருங்க. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா தாம்பத்திய பிரச்சனைன்றது பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் பெற்றோர்களின் உடல் நலனில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். தாயார் வகையிலையும் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். உங்களுடைய உடல் நலனிலும் கவனம் செலுத்திக்கணும். 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் இல்லாம இருந்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய பிடியை அதாவது உங்களுடைய ஆளுமையை வாழ்க்கை துணைவர் மேல திணிக்கும் போது வாழ்க்கை துணைவரும் அவருடைய பிடிவாதத்தையும் காட்டும் போது இருவருக்கும் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய மாதம் தான். கடந்த காலத்திலேயே சில பேர்லாம் தொழில் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். குறிப்பா மனஸ்தாபத்தோடு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது சச்சரவுகள், இந்த தோஷங்களால, தாரதோஷம் அல்லது கலஸ்திர தோஷத்தால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குறிப்பா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வாழ்க்கை துணிரால் சில மனக்கசப்புகளையும் அல்லது வாழ்க்கை துணிவருடைய உறவுகள் வகையில சில மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியவர் தான். அதனால கடந்த காலத்துல அந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கும் சில பேருக்கு. அந்த பிரிவுகள்லாம் சேர முடியுமா அப்படின்னாக்க குறிப்பா வேலை விஷயமா பிரிந்திருக்கிறவங்க அல்லது ஒரு தற்காலிகமான ஒரு சிறு பிரச்சனையால பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்திலிருந்து 4ஆம் பாவகத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, மேலும் 2ஆம் பாவகத்தையும் பார்க்கிறாரு. சோ அந்த வகையில நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது சாத்தியம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இன்னொன்னு, தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலை விஷயமாவே நிறைய ஒர்க் பண்ற இடத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அந்த இடத்துல வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். ஆனால் தோஷத்தோடு பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் சில காலம் ஆகும். அல்லது அவர்களுக்கு வழக்குகள் அல்லது பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க, லீகலா ஆக்டிவிட்டில இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு முடிவுகள் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி கிடைக்கும் போது மறுதாரம் இந்த மாதிரியான செகண்ட் மேரேஜ் ஆன்ற ஆப்ஷன்ஸ் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குறிப்பா கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ 2 பேருக்குமே இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த பிரிவுகள் நிரந்தரமாகும். அப்படி இல்லைனாக்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே போதுமானது. எந்த விதமான ஆக்டிவிட்டியும் குறிப்பா லீகல் ஆக்டிவிட்டிக்கு போகாம அமைதியா இறை வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அதற்கு இந்த மாதம் சில அறிமுகங்கள், சில சந்திப்புகள்லாம் கிடைக்கும். அது எதிர்பாலினராக கூட இருக்கலாம், அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு இளைய தலைமுறையாக இருக்கிறீங்கன்னாக இருக்கும். சோ அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயத்துக்காக ஒரு மாற்றம் வரக்கூடிய செய்தி வரும். இப்போ உதாரணமா கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றத்திற்கான ஒரு செய்தியோ கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்களே இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இடமாற்றம், பதவி மாற்றம், அல்லது ஒரு நிறுவனத்துல இருந்தீங்கன்னா கூட ஒரு பதவி உயர்வோடு வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தாராளமா போகலாம். வேலையே இல்லாம இருக்கிறவங்க வேலை தேட ஆரம்பிக்கிறோம், தேடலாமா அப்படின்னா கண்டிப்பாக தேடுங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசு பணிக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க அது உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணீங்க. அது பல்வேறு அம்சங்களை அனலைஸ் பண்ணணும். அது கமெண்ட்ல சொல்லவே முடியாது, கமெண்ட்ல பார்க்கவும் முடியாது, பொதுவான பலன் கிடையாது. அது சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அரசு பணிக்கான பிராப்தங்கள் இருந்தா அப்படிப்பட்டவர்கள் படிச்சு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீட் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல குறிப்பா எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக்க யாருக்கெல்லாம் அந்த மருத்துவம் போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கோ அவர்கள் நீட்ல குவாலிஃபைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கல்வியை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் புதன் மறைந்திருக்கிறார் 8ஆம் இடத்துல, மாதத்தோட தொடக்கத்துல. மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுப்பார், அதே போல நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பாரு. பணம் ஏதோ ஒரு வகையில கையில வரும், தன வரவு இருக்கும். ஆனாலும் அது செலவாகிறது எப்படி போச்சுன்னே தெரியாத மாதிரி செலவாகும். அதனால தேவையான செலவுகளை செய்யவும், அதுதான் உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு முக்கியமா இருக்கும். குறிப்பா உடன் பணிபுரிவர்கிட்ட கிட்ட அல்லது வாழ்க்கை துணிற உறவு கிட்ட நீங்க வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தணும், அல்லது உங்களுடைய பர்சனல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதையும் தவிர்த்தணும். அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. மேலும் இப்போ பிரியாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணையோட சமாதான கொடியை காட்டிடுறது நல்லது. ஏதாவது பேசினா கூட நீங்க பொறுத்து போயிடுறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்லது. தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா இந்த செவ்வாயும் ராகு சேரும் போது அதே போல அலைச்சல், பயணம், தேவையற்ற டிராவல் இதெல்லாம் கூட தவிர்த்துருங்க. உடம்பு நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும், உடல் நலத்துல ஆரோக்கியம் இருக்கும். மேலும் கண் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சளி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சூரியன் மே 14ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ல சூரியன் இருந்தா திக்பலம், குருவை அசங்கப்படுத்தி
சுபத்துவமாக சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துறாரு. அப்போ இந்த மாசம் பூராமே சூரியன் நல்லாவே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல செய்தி வரும். தொழில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். வேலையில ஒரு டிப்ரெஷனா இருக்கிறவங்க வேலை தேடலாமா அல்லது இடம் மாறலாமான்னா தாராளமா முயற்சி செய்யுங்க, மாற்றம் வரும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. தொழில மதிப்பு மரியாதை, அதே போல நீங்க வசிக்கக்கூடிய இடத்துலயும் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். உறவுகள் மத்தியில கூட நீங்க ஒரு படி மேல உயரக்கூடிய சூழ்நிலையோ அதனால ஒரு மதிப்பு மரியாதைகள்லாம் இந்த மாதத்துல இருந்தே தெரிய வரும். அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படின்னா நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். கேண்டிடேட்டா இருக்கிறீங்கன்னா வெற்றி வாய்ப்பு கூட சில பேருக்குலாம் ஏற்படும். உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் அது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்துறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில கையில பணப்புழக்கமும் இருக்கும். செலவு பண்ற இடத்துல மட்டும் நீங்க கவனமா செலவு பண்ணீங்கன்னா போதுமானது. இந்த சனி 7ஆம் இடத்துல இருந்து உங்களை சந்திக்கக்கூடிய நபர்களால வரக்கூடிய துன்பங்களை நீக்கிறதுக்கு இந்த குரு பகவான் ஓரளவுக்கு நல்லது செய்வார். எப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மனக்கசப்போட இருந்துட்டு இருக்கிறீங்க. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், டென்ஷன் அல்லது ஒரு மனக்கசப்போட அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடமாற்றமோ அல்லது திடீர்னு வேலை போயிடுதுனாலையும் புதிய வாய்ப்போ கிடைக்கும். அது ஒரு புதிய நபர்களுடைய சந்திப்பால கூட அது கிடைக்கும். சோ அப்போ இந்த பிரச்சனை தீருதுன்னு தான் அர்த்தம். வேலை போயிடுச்சுன்ற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலையும் இந்த பிரச்சனை தீர்ந்து இன்னொரு நல்ல இடத்துல நீங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம். அப்போ சில பேருக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆல்ரெடி வேலை போனவங்களுக்கு புதிய வாய்ப்பு இப்ப தேடுறீங்கன்னா கிடைக்கும். சில பேருக்கு வேலையில ஒரு நெருக்கடியா இருக்குன்னா நீங்க முயற்சி பண்ணலாம். அது அருமையா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நாங்க சொல்ல வர்ற. மேலும் மதிப்பு மரியாதை, ஜீவன பலம் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை பாசிட்டிவ் இருக்கு. கொஞ்சம் பெரிய நெகட்டிவ் கிடையாது. இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க. கைப்பொருளை கவனமா பார்த்துங்க. அதிகமான அலைச்சல்கள் பயணங்களை தவிர்த்துட்டு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கிறது. பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிட்டா போதும். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா நிதி நிர்வாகம், ஆபரணம், ஆடை சார்ந்த தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், எண்ணெய், இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறையில் இருப்பவர்கள், அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த துறைகள், உணவுத்துறை இதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாக இருக்கும். டிராவல்ஸ், மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு முன்னேற்றமான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த மாதத்துல கோல்டுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் கூட ஏறும். அது பல மாதங்களுக்கு முன்பு கூட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் மே 10ஆம் தேதிக்கு மேல நீங்க வேணா கன்சிடர் பண்ணுங்க. பட் உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு ஈடுபடலாமா வேண்டாவான்றது முடிவெடுங்க. ஏன்னா இது பொது பலன் மட்டும்தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை நம்ம வணங்கலாம் அப்படின்னாக்க சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி படிச்சுட்டு வாங்க. நன்மைகள் வரும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதிரிகளால் வந்த தொல்லைகளும் நீங்கும். வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். பழனி முருகன் வழிபாடு, வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.